அப்போஸ்தலர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஓகே, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு உண்மையாக இருக்கிற கூட்டத்தை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார். உண்மையான விசுவாசம் என்பது அவருக்காக நான் எல்லாவற்றையும் தாங்குவதற்கு, அவருக்காக என் எல்லா காரியங்களையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருப்பது, எனக்கு விசுவாசம் இருக்கு என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆமென். இந்த ஸ்தேவான் அவனுடைய விசுவாசத்தை இந்த அதிகாரத்தில் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், நான் இயேசுவின் சீஷன், நான் இயேசுவின் சீஷனாக இருப்பதினால இந்த இயேசு என் வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் சொன்னதை செய்கிறார், என்னை அவர் வாழ வைக்கிற தெய்வம் என்பதை அவன் நம்புகிறான். அதை தன் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பேசுகிறார்கள், ஆனால் வெளிப்படுத்துகிறதில்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி யாக்கோபு நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். நிறைய பேர் விசுவாச பேச்சு பேசுவாங்க, விசுவாச ஜபம் செய்வாங்க, ஆனால் அந்த ஜபமும் பேச்சும் வாழ்க்கையில் இருக்காது. ஆமென், அல்லேலூயா. ஜபம் நல்லா இருக்கு, பேச்சு நல்லா இருக்கு, பிரசங்கம் நல்லா இருக்கு, வேத பாடலாம் நல்லா இருக்கு, மற்றவர்களுக்கு உபதேசிக்கிற உபதேசமும் நல்லா இருக்கு, ஆனால் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. ஆமென். இப்போ வாழ்க்கையில் வராதிருக்கிறது கிறிஸ்தவம் அல்ல, வாழ்க்கையில் வராதிருக்கிறது சுவிசேஷம் அல்ல. நம்மை கர்த்தர் சொல்ல அழைத்திருக்கிறார், சொன்னபடி வாழவும் அழைத்திருக்கிறார். 8ஆம் வசனத்தை பாருங்க. 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஸ்தேவான் விசுவாசத்திலும், கொஞ்சம் கவனிங்க, விசுவாசத்தில் வல்லமை உள்ளவனாயிருந்தான். ஆமென். பரிசுத்த ஆவியில நிறைந்திருக்கிறவனாயிருந்தான், தேவ கிருபையில நிறைந்திருக்கிறவனாயிருந்தான். ஆமென், அல்லேலூயா. ஞானத்தில், இன்னும் கீழே வாசிங்கன்னா, ஞானத்தில் நிறைந்திருக்கிறவனாயிருந்தான். அந்த 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படி எல்லாரும் கோவப்படும் போது ஸ்தேவானுடைய முகம் எப்படி இருக்குன்னா சமாதானமா இருக்கு. எல்லாரும் ஆக்ரோஷம் கொள்ளும் போது ஸ்தேவான் ஆக்ரோஷம் கொள்ளல. எல்லாரும் அவனை எதிர்க்கும் போது ஸ்தேவான் எதிர்க்கல. அவன் சமாதானமாய் அவனுடைய முகம், அவனுடைய பாவனை, அவனுடைய நடத்தை எல்லாம் சமாதானமாய், பதிலுக்கு பதில் செய்யாமல், திட்டுறவங்களுக்கு திட்டாம, சண்டை போடுறவங்க கிட்ட சண்டை போடாம அவன் முகம் பிரகாசித்தது. எப்படி பிரகாசித்து? தேவ தூதர்களைப் போல பிரகாசித்தது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அதுக்கப்புறமா அவனை எல்லாரும் நியாய சங்கத்தில் நிப்பாட்டி கேள்வி கேட்குறாங்க 7ஆம் அதிகாரத்தில். அப்போ கேள்வி கேட்கும்போது, இதுதான்டா எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல தருணம் என்று சொல்லி அவர் செய்த சகல நன்மையான உண்மையான கருகலான சத்தியத்தை அவர் என்ன பண்றான், அங்க இருக்கிற மத குருக்களுக்கு போதிக்கிறதை பார்க்க முடியும். ஆமென். அப்போ அந்த போதனையில் என்ன சொல்றாருன்னா, நீங்க சேவிக்கிற இந்த தெய்வம் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார், நீங்க உண்மை இல்லாமல் இருந்த போதிலும், நீங்கள் உண்மை அற்று இருந்த போதிலும், மனுஷனை பிரியப்படுத்துகிறவர்களாக, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக இருந்த போதிலும், என் தேவன் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராய் ஆபிரகாமிலிருந்து இது வரைக்கும் கிறிஸ்து வரைக்கும், அவர் ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார், கிறிஸ்து வரைக்கும் இந்த தேவன் உண்மை உள்ளவராய் இருந்தால், ஆனால் நீங்கள் துரோகிகளாய் இருக்கிறீர்கள், நீங்கள் கள்ளர்களாய் இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி 7ஆம் அதிகார கடைசி பாகத்தில் கிறிஸ்துவ அவன் சொல்லும் போது பைபிள் சொல்லுது, எல்லாரும் கோபமடைந்து ஆக்ரோஷம் கொண்டு கல்லெடுத்து என்ன பண்ணாங்க, ஸ்தேவான் மேல் அடித்தார். ஸ்தேவான், வேதம் சொல்லுகிறது, அடிக்கிறவர்கள் மத்தியில் அவர்களை குறையா பேசல,
அல்லது அவர்களை அவதூறா பேசலை, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு ஓடலை. அவன் சொல்கிறான், எப்படி இயேசு கிறிஸ்து தன் உபத்திரவத்தில் முன்மாதிரியாக இருந்தாரோ அதுபோல முன்மாதிரியாக இருந்து. யோவான் முதல் இரத்த சாட்சியா, ஆமென், முதல் இரத்த சாட்சியா சுவிசேஷம். அப்போ இன்றைக்கு நாம் தியானிக்கும் போது முதல் பாயிண்ட், ஸ்தேவான் உண்மை உள்ள சாட்சியாக யாருக்கு இருந்தான்? யாருக்கு உண்மை உள்ள சாட்சியா இருந்தான்? மனுஷனுக்கா, மத குருக்களுக்கா, இல்ல யாரை பிரியப்படுத்துவதற்காக தன் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான்? யாருடைய ரெப்புடேஷனுக்காக, யார் அவனை பெருமையா பேசணும், புகழ்ந்து பேசணுன்றதுக்காக ஸ்தேவான் தன் வாழ்க்கையை வாழ்ந்தான்? இயேசுவுக்காக. அவன் மனுஷனுக்காக சாட்சியாய் வாழல, இயேசுவுக்காய் சாட்சியாய் வாழ்ந்தான் என்று சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறதை பார்க்க முடியும். 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனத்தை கொஞ்சம் சீக்கிரமா ஒருத்தர் வாசிங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது சேர்ந்தவர்களிலும் சிரேனா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடைய தர்க்கம் பண்ணினார். இங்க நம்ம பார்க்கிறோம், ஸ்தேவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவன் விசுவாசம் உள்ளவதாய் இருப்பதினால கொஞ்சம் கவனிங்க, அவனுக்குள் தேவ கிருபை இருந்தது. தேவ கிருபை என்ன என்று சொன்னால், he was full of grace. What does that mean? He treat people with God's kindness. அவன் கிருபை உள்ளவன் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டா, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு மனதுருக்கத்தோடு பணிவுள்ள வார்த்தையினாலே, தாழ்மையுள்ள வார்த்தையினாலே ஜனங்களை நடத்துகிறவன் தான் கிருபையினால் நிரப்பப்பட்டவன். ஆமென், அல்லேலூயா. அவனுடைய கேரக்டர் பாருங்க, his character was full of grace and full of wisdom. What is the meaning of full of wisdom? He understood the communication or a commitment towards God. He communicated God's truth in love. அவனுடைய அந்த பேச்சில் ஞானம் இருந்தது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை அன்போடு கூட பேசுகிறவனாக இருக்கிறான். யார் தருமா ஞானம் உள்ளவன்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை தைரியமாய் உண்மையாய் அன்போடு கூட சொல்லுகிறவன் ஞானம் உள்ளவன். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு பொய் சொல்லி வளர்க்க மாட்டீங்க. உங்க பிள்ளைங்களை நீங்க நேசிச்சா உண்மையை சொல்லி வளர்ப்பீங்க. உங்க பிள்ளைங்களோட ஃப்ரெண்டு, உங்க ஃப்ரெண்டு நிறைய நேரத்தில் உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஆமென். தாய் தகப்பன் உண்மையை சொல்லுவான். அல்லேலூயா. ஏன்னா ஃப்ரெண்டுக்கு அதை குறித்து கவலை இல்லை. ஃப்ரெண்டு கிட்ட பேசணும், ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக பேசணும். நிறைய நேரத்தில் நம்ம மனிதர்களோடு கிட்ட பேசுகிற பேச்சில் அர்த்தமும் இல்லை, உண்மையும் இல்லை. ஆமென். நிறைய நேரத்தில் டைமை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். டைமை வேஸ்ட் பண்ணுற பேச்சுக்கள், அவசியமற்ற பேச்சுக்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத பேச்சை நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமென், அல்லேலூயா. ஸ்தேவான் அப்படி இல்லை, கர்த்தருக்கு பிரியமாய் பேசுகிறவன், கர்த்தருக்காக பேசுகிறவன். and he was full of power. full of power அப்படின்னு சொன்னா what is that meaning? God worked through his witness. அவனுக்குள்ள அந்த வல்லமை அவனை சாட்சியாய் வாழ வைத்தது. பரிசுத்த ஆவியானவனுக்குள்ள இருக்காருன்னா நல்லது. அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க, நல்லது. தொடர்ந்து ஜெபிங்க, இன்னும் நைட்டும் பகலும் ஜெபம் பண்ணுங்க. ஆனா உண்மையான வல்லமை என்னன்னா, உண்மையான சாட்சியாய் தேசத்தில் வாழ்வதுதான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்பதின் அர்த்தம். ஆமென். திருச்சபையே, இன்னைக்கு கோடான கோடி கிறிஸ்தவர்கள் எதை செய்யணுமோ அதை விட்டுட்டு எல்லாவற்றையும் வெளித்தோற்றத்தில் நாம் மாற்றிக்கொள்ளுகிறோம், உள்தோற்றத்தில் எதுவுமே மாறலை. ஆமென். ஆனால் ஸ்தேவான் அப்படி இல்லை. Stephen was a different man. He was transformed by the power of Holy Spirit.
He was not just a preacher. He was not just a teacher. His lifestyle shows that he loves God. Amen. He was displaying the love of God. தேவனுடைய அன்பை பேனர் போட்டு தன் வாழ்க்கையில காட்டுகிறவன் தான் தேவனுக்கு சாட்சியாய் வாழ்கிறவன். அல்லேலூயா. அந்த வல்லமை ஸ்தேவான் கிட்ட இருந்தது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் வல்லமையா பேச முடியும், வல்லமையா பாட முடியும். ஆனா அந்த வல்லமை ஸ்டேஜோட இல்ல, அந்த வல்லமை வீட்லயும் இருக்கணும், அந்த வல்லமை தெருவுலையும் இருக்கணும், அந்த வல்லமை எல்லா இடத்திலும் இருப்பது தான் ஸ்தேவான். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ இது மனுஷனால, இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எஜுகேஷன், இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பேக்ரவுண்ட், இட்ஸ் நாட் பிகாஸ் ஹி வாஸ் வெரி ஸ்ட்ராங். Physically he was so strong. பைபிள் சொல்லல, பைபிள் அங்க பதில் கொடுக்கல. What is the qualification of serving God? தேவனுக்காக சேவை செய்வதற்கு அவர்கள் அழகா இருக்கணும், தேவனுக்காக சேவை செய்வர்கள் நிறைய படிச்சிருக்கணும், தேவனுக்காக சேவை செய்கிறவர்கள் நல்ல கோத்திரத்தில் பிறந்த, இப்படிலாம் இல்லை. சொல்லுங்க, இப்படிலாம் இல்லை. தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பைபிள் ஒருவேளை நம்ம எல்லாருக்கூடும் நல்ல விலையான ஃபோன் இருக்கலாம். அந்த ஃபோன் நிறைய நேரத்தில் நம்ம பல இடங்களில் பயன்படுத்துகிறோம். ஃபுல்லாக சார்ஜாகவும் இருக்கலாம், நிறைய ஆப் உங்ககிட்ட இருக்கலாம். அதை பயன்படுத்தி நிறைய வேலையை உட்காந்த இடத்துல செய்கிற அளவுக்கு உங்கள் ஃபோனில் என்ன பண்ணலாம், எல்லாமே போட்டு வச்சுருக்கலாம். உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ அதை கேட்கலாம், என்ன மெசேஜ் வேணுமோ அதை கேட்கலாம், பேங்க் ஒர்க் செய்யலாம், எல்லா வேலையும் செய்யலாம். ஆமென். ஆனால் இதெல்லாம் இருந்து உங்களுக்கு நெட்வொர்க்கு கிடைக்காம போச்சுன்னா அந்த ஃபோனை வச்சுருது என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இருக்கா? ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி வச்சுட்டீங்க, எல்லா ஆப்பும் இருக்குது, ஆப்னா அதில் இருக்கிற எல்லா சேவையும் யூஸ், ஆனால் உங்களுக்கு என்ன வரல, நெட்வொர்க்கு வரல. ஜியோவோ இல்லை ஏர்டெல்லோ இல்லை பிஎஸ்என்எல்லோ அதில் டவரு இல்லை. இப்போ ஃபோன் வேலை செய்யுமா? செய்யாதா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பேக்ரவுண்டு, பதவி எல்லாமே ஃபேன்சியாக வச்சுருக்காங்க. ஆனால் எங்கே கனெக்ட் ஆனமோ அங்கே கனெக்ட் ஆகிறது இல்லை. எங்கே கனெக்ட் ஆகணும்? பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் கனெக்ட் ஆகணும் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போனா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இந்த காலையில், am I becoming more gracious as I grow in Christ? நான் கிறிஸ்துவுக்குள் வாழ நான் கிருபையில் வளர்கிறேனா, கிருபையில் நிறைந்திருக்கிறேனா, என் பேச்சில் கிருபை இருக்கா? அது ஸ்தேவானுக்கு இருந்தது. ரெண்டாவது உங்களை பார்த்து கேட்கிறேன், do people see Christ character in the way I speak? நான் பேசுகிற விதத்தில் வெறும் கூச்சல் போறது இல்லை, நான் பேசுகிற விதத்தில் ஜனங்கள் இயேசுவை எனக்குள்ளாக பார்க்கிறார்களா? ஆமென். நீங்க பேசுற பேச்சு உங்க மனைவியோடு, உங்க பிள்ளைகளோடு, அன்றாட வாழ்க்கையில நீங்க வேலை செய்யற இடத்துல பேசுற பேச்சுக்கள், கிறிஸ்தவனுக்கும் மற்ற மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்கா? அவன் கோமா பேசுறான், நானும் கோமா பேசுறேன்னு அவசியம் இல்லை. ஸ்தேவானை ஆக்ரோஷமா கேள்வி கேட்டாங்க, அவன் ஆக்ரோஷமா பேசல, அவன் கருத்தாய் பேசினான். அவன் சமாதானத்தோடு கூட பதில் சொல்லுகிறத பார்க்க முடியும். மூன்றாவது கேள்வி, am I depending on God's wisdom rather than merely my own ability? என்னுடைய சுய பலத்தை சார்ந்து அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, தேவனுடைய பலத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ஆமென். இந்த பூமியில சுய பலத்தை வைத்து வாழ முடியாது. பிரதர், சிஸ்டர், தேவ பிள்ளைகளை நாம் நிறைய நேரத்தில் ஓடணும்னு நினைக்கிறோம், வாழணும்னு நினைக்கிறோம். ஒருவேளை இப்போ பலன் இருக்கு, திடன் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்திருக்கலாம். இந்த கர்த்தர் நான் உங்களோடு கூட அன்பாய் பேசுகிறேன், நான் பணிவோடு கூட உங்களோடு கூட பேசுகிறேன். இப்படியே ஓடிட்டே இருக்க முடியாது. கர்த்தர் கண்ண மூடிட்டே இருக்காரு, நம்ம செய்கிறதெல்லாம் பார்க்கலன்னு நினச்சிக்காதீங்க. என் தேவன் உண்மை உள்ளவர். ஆமென்.
ஆகவே இந்த கால வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். கொலோசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. Colossians chapter 4 verse 6. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கொலோசியர் போடுங்கப்பா. கொலோசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். அவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்போதும் கிருபை பொறிந்ததாக உப்பால் சாரமற்றதில்லை, சாரம் ஏறி இருக்கணும். ஆமென். சாரம் குறைஞ்சிருக்க கூடாது. நிறைய நேரத்தில் நிறைய பேருக்கு சாரம் ஏறி இருக்கு. கத்து கூச்சல்லாம் பயங்கரமா இருக்கு. கத்தர் இப்போவே ஒன்று அடிப்பாரு, கத்தர். ஆனா அப்படி இல்லை, இன்னும் ஒண்டி அடிக்க மாட்டார், எங்களையும் அடிப்பார். ஆமென். மேலே நிற்கிற எண்ணெயும் அடிப்பார். அப்போ அப்படின்னு சொல்லி கையை காட்டுறதுக்கு முன்னாடி நான் எப்படி சொல்லணும்னா, கிருபை புரிந்தவன் எப்படி பேசணும்னா, நம்ம எல்லாரும் கர்த்தருக்காய் வாழ வேண்டும். நம்ம எல்லாரும் பாவத்தை விட்டு மனம் திரும்ப, நாம் எல்லாரும் கர்த்தருக்காய் நிற்க வேண்டும். ஆமென். பைபிள் சொல்லுது, முதல்ல உன் கண்ணில் இருக்க மரக்கட்டையை பாரு, அதுக்கப்புறம் மற்றவங்களுடைய கண்ணில் இருக்க தூசிய பாரு. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷர்களுக்குள்ளும் மாமிசம் இருப்பதினாலே நாம் சாகிற வரைக்கும் பாவியாக தான் இருக்க போறோம். பாவத்தை விரும்பி செய்கிறவர்கள் அல்ல. கிறிஸ்தவன் பாவத்தை விரும்பி செய்ய மாட்டான், பாவத்தை விட்டு ஓடுறவன் கிறிஸ்தவன். ஆமென். ஆனாலும் மாம்சத்தில் தடுக்கி நாம் விழுகிறோம். தடுக்கி விழும்போது அதற்கு காரணம் சொல்லுகிறவன் கிறிஸ்தவன் அல்ல, மனம் திரும்புகிறவன் கிறிஸ்தவன். ஆமென். அல்லேலூயா. காரணம் சொல்லி உட்காந்துருக்கீங்களா? கர்த்தர் இந்த காலவேளை நம்மோடு கூட பேசுகிறார். நம்ம கிருபையோடு கூட பேசுவோம், சாரமுள்ளவர்களாக இருப்போம். ஆமென். மற்றவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம சொல்றத சொல்லுவோம். ஆமென். மனுஷனுக்கு பயந்துட்டு இப்போனா நீங்க எல்லாரும் சர்ச்சுக்கு வரணுன்றதுக்காக பேசுனா அதுல உண்மையான சத்தியம் இல்லை. நான் தேவனுக்காக உங்களை கேர் பண்ணும்போது, நான் பேசும்போது கிருபையோடு கூட சத்தியத்தை சொல்வதற்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஆமென். அப்போ இந்த ஸ்தேவானுக்குள்ளாக ஆவியின் கனிகள் பெருகி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். புரியுதா? ஸ்தேவானுக்குள்ளாக கேரக்டரும் இருக்கு, ஆவியின் கனியும் இருக்கு. ஆமென். இப்போ நிறைய பேருக்கு வரங்கள் இருக்கு, கேரக்டர் இல்லை. ஸ்தேவான் கிட்ட கேரக்டர் இருக்கு, வரமும் இருக்கு. ஆமென். அப்போ இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். உங்களுக்கு தெரியாத அறியாத மனிதர்கள் உங்களுக்கு முன்மாதிரி இல்லை. ஆமென். அல்லேலூயா. திருச்சபை மக்களை ஒரு மனுஷனை பத்தி தெரியாம புரியாம அந்த மனுஷன் சொல்ற சத்தியத்தை கேட்டு நீங்க நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்தேவான் கிட்ட கேரக்டர் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் அவனை ஞானம் உள்ளவன் சொல்றாங்க. எப்படின்னா அவன் குடும்பத்தை நடத்துறான், அவன் எப்படி மற்ற மனுஷன். ஸ்டேஜில் ஞானமா நடக்கிறது பெருசு இல்லை. ஆமென். ஸ்டேஜில் வல்லமையா பேசுறது பெருசு இல்லை. இங்க இருக்கிற யாரை விட்டாலும் உங்ககிட்ட மெசேஜ் கொடுத்தா கத்தி கூச்சல் போட்டு குதிச்சு என்ன பண்ணலாம், உணர்ச்சி வசப்பட்டு ஜனங்களை நிரப்புறது ஒன்றும் மேட்ரே இல்லை. ஆமென். இந்த கீழே இறங்கி வாழ்றது தான். ஆமென். இந்த புல்பிட்ல இருந்து கீழே ஒரு தகப்பனாக, ஒரு தாயா, அன்றாட வாழ்க்கையில் ஒரு பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக தொடர்ந்து அவருக்காய் பிரகாசிப்பது தான் சேலஞ்ச். ஆமென். ஆமென். அது ஸ்தேவான் இடத்தில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ ஆவின் கனியோடு கேரக்டர் பிளஸ் வரங்கள். கேரக்டர் இல்லாத வரங்கள் தேவனுக்கு பிரயோஜனமானது அல்ல. கேரக்டர் இல்லாம, கொஞ்சம் கவனி திருப்பி, கேரக்டர் அப்படின்னா ஆவின் கனி இல்லாம சொல்லுங்க. ஆவின் கனி இல்லாம சொல்லுங்க. ஆவின் கனி இல்லாம, அன்றாட வாழ்க்கையில் ஆவின் கனி இல்லாம நம்ம வெறும் பாடுற வரங்களையும், நம்ம ஏதோ மியூசிக் வாசிக்கிற வரங்களையும், பிரசங்கம் பண்ற வரங்களை ஆண்டவர் இலவசமா கொடுத்திருக்கிறார். ஆமென். கணக்கு கேட்பார். சோ ஸ்தேவான் அதில் உண்மை உள்ளவனாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். ரெண்டாவது பாயிண்ட் நம்ம வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, அவனுக்கு விரோதமாக அநேகர் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் அந்த குற்றத்தின் மத்தியில ஸ்தேவான்
தன் குணநலத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். 11-15 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் பேச கேட்டோம், மனுஷனை ஏற்படுத்தி, இப்ப பொய் சாட்சியை ஏற்படுத்தி அவன் சொல்லவே இல்லை சொன்னான்னு சொல்லி என்ன பண்றாங்க? பொய் சொல்றாங்க. வாசிங்க. ஜனங்களையும் மூப்பர்களையும் வேதபாரர்களையும் வேதத்தை அறிந்தவர்களையும் ஜனங்களையும் கிளப்பி விட்டு கலகம் பண்ணுகிற கூட்டம் இது. மதம்ன்றது கலகம் பண்ற கூட்டம். மதத்தை பின்பற்ற கூட்டங்கள் ஒருமனப்படுத்தாது. கலகம் பண்ற கூட்டம் கலகத்தை ஏற்படுத்துறத பாருங்க. வாசிங்க. அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய், பாருங்க, இந்த மதத்துக்காக பொய்யும் சொல்லுவாங்க, பொய் சாட்சியும் சொல்லுவாங்க. நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் தேவ பிரமாணத்துக்கு விரோதமாய் தூஷண வார்த்தைகளையும் ஓயாம தூஷணமான தேவனுக்கு விரோதமாக கட்டளைக்கு விரோதமாக மோசே ஏற்படுத்தின கட்டளைக்கு விரோதமாய் தூஷணமான காரியங்களை பேசுகிறான் சொல்லி பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். எப்படி என்றால், அதாவது கொஞ்சம் கவனம், இந்த ஸ்தலம் சொல்றது என்னன்னா, அந்த கான்டெக்ஸ்ட் விட்டுறக்கூடாது. இந்த ஸ்தலம்னா நீங்க மனுஷனால் கட்டப்பட்டிருக்கிற இந்த கட்டிடத்தை, அதாவது எருசலேம் தேவாலயம் என்பது முதல்ல சாலமோனால் கட்டப்படுகிறது, அதுக்கப்புறம் புதுப்பிக்கப்படுகிறது. பல நேரங்களில் அவங்க புதுப்பிச்சிருக்கிறாங்க. மனுஷனால் கட்டப்பட்டிருக்கிற இந்த கோயில் எஸ் முக்கியம்தான். ஆனா அந்த கோயிலுக்குள்ள மாத்திரம் தேவன் வாசம் பண்ணல, இந்த தேவன் எல்லா இடத்திலும் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லும் போது இவங்களை யாருக்குமே பிடிக்கல. எங்க கோயிலை மட்டமா பேசுறாரு. மதத்தை பின்பற்றுறவன் கட்டடத்தையும் இதுல இருக்கிற சின்ன சின்ன ஒருவேளை இதுல போட்டிருக்கிற கிராஸ், இதுதான் அவங்களுக்கு முக்கியம். இதை பத்தி பேசுறான், நம்ம கோயிலை பத்தி தப்பா பேசுறான். நம்ம கட்டிருக்கிற அந்த கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம முற்பிதாக்கள் கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பிளேம் பண்றதை பார்க்கிறோம். எப்பெல்லாம் சத்தியத்தை சொல்லும் போது ஜனங்க ஒரு மாற்றம் வந்ததுன்னா ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்படியே பழக போயிடு. ஒரு பாட்டு பாடு, அப்படியே அதே நடத்தி, அதே மாதிரி சண்டே ப்ரேயர், அதே மாதிரி ஃபாஸ்டிங் ப்ரேயர், அதே மாதிரி காத்திருப்பு கூட்டம், அதே மாதிரி 1ஆம் தேதி ப்ரேயர், அதே மாதிரி நடத்திட்டே இருந்தா ஜனங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க. எதுவுமே இப்படியே போனா என்ன கத்துப்பீங்க? ஒன்னும் கத்துக்க மாட்டீங்க. ஆமென். அங்க இருக்க ஒரு சிஸ்டருக்கு தான் புரியுது நான் பேசு. ஒன்னும் கத்துக்க மாட்டீங்க. வந்து கை தட்டிட்டு ஆமென் அல்லேலூயான்னு குதிச்சுட்டு அப்படியே போவீங்க. எல்லாம் உணர்ச்சி தான். பாட்டு பாடினா இப்போ 30 நிமிஷம் 35 நிமிஷம் வர்ஷிப் பண்றோம் இல்ல? அப்போ ஆனா வர்ஷிப் பண்ண சொன்னா, பாட்டு பாடினா பாடிட்ட, வசனம் கேட்கணும்னா முகத்தை பார்த்தோன்னே கோட்டை வயது, போர் அடிக்குது. ஆமென். வசனம் தான் சொல்லுது ஆண்டவருக்கு புதுப்பாட்டை பாடுங்க, அதனால தான் பாடுறோம். வசனம் தான் சொல்லி கொடுக்குது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. வசனம் தான் இப்படி பண்ணு, இப்படி பண்ணாத, இப்படி பண்ணு, இப்படி பண்ணாத, இப்படி பண்ணு, இப்படி பண்ணாதன்னு சொல்லி கொடுக்குது. முதல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டாதான், இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்குள்ள ஜீவனே வரும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஆமென். இப்போ நம்ம வாசிச்ச இந்த பகுதியில் எல்லாரும் அவனை அக்யூஸ் பண்றாங்க. ஆனாலும் யோவான் தன்னுடைய நற்குணத்தினாலே அவன் அங்கு ஜெயிக்கிறதை, அதாவது தன் நற்குணத்தினாலே தேவனை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த 15ஆம் வசனத்தில் ஏற்கனவே நம்ம வாசிச்சிருக்கோம். அவங்க எல்லாரும் அவனை கேள்வி கேட்கும் போது, அவனை பிடிச்சு மரியாதை குறைவா நடத்தும் போது இழுக்கிறாங்க. அவனை போய் கத்தலை பிடிச்சி இழுத்து எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்றாங்க? பொய் சாட்சி சொல்றாங்க. அவன் பேசும்போது நீங்க எல்லாரும் பொய் சாட்சி சொல்றீங்க அப்படின்லாம் அவன் என்ன பண்ணல, தன்னை டிஃபெண்ட்லாம் பண்ணல. அவன் சமாதானம் பண்ணுகிறவனாக, பைபிள் சொல்லுது அந்த 5ஆம் வசனத்துல, தேவ தூதருடைய முகம் போல அவனுடைய முகம் பிரகாசித்தது. தராசுல போட்டா 365 நாள் நம்ம நன்மை செஞ்சது அதிகமா இருக்குமா, தவறு செஞ்சது அதிகமா இருக்குமா? கொஞ்சம் பேசுங்களேன், சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆமென். அப்போ தேவன் நம் செய்கிற தவறுக்கு தக்கதாய் நமக்கு செஞ்சிருந்தா நம்ம இந்த அளவுக்கு வாழ முடியுமா? நீங்க பாடுற பாட்டு போதுமா? போதாது. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் போதுமா?
போதாது. அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும், அவரை எவ்வளோ உயர்த்தினாலும் நாம சந்ததி சந்ததியாக கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் உன்னதர், மகிமைக்குரியவர், அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வம். அவரை போல அளவில்லாமல் நேசிப்பதற்கு இந்த பூமியில ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அந்த அளவுக்கு உயர்ந்த தெய்வமாக இருக்கிறார். ஆமென். நான் உண்மையற்றவன், என் தேவன் உண்மை உள்ளவர். நான் கீழ்ப்படியாதவன், எனக்கு பதிலாய் அவர் கீழ்ப்படிந்து என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் துரோகி, அவர் என்னை உயர்த்தும் தெய்வம். ஆமென். இதுதாங்க, இந்த உண்மையை தாங்க ஸ்தேவான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கார். அதுக்கப்புறமா யோசேப்பை பத்தி சொல்றார். யோசேப்பை எல்லாரும் தள்ளினாங்க. கடைசியா நான் முடிக்க போகிறேன். யோசேப்பை எல்லாரும் தள்ளினாங்க. மனுஷன் புறக்கணித்தான், மனிதர்கள் புறக்கணித்தார்கள், சொந்த குடும்பத்தினர் அண்ணன் தம்பிங்க புறக்கணிச்சாங்க. ஆமென். அல்லேலூயா. செய்யாத தப்புக்கு செஞ்சன்னு சொல்லி அவனை குற்றப்படுத்தி புறக்கணித்து அவனை சிறையில் அடைத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? மனுஷன் புறக்கணிக்கலாம், மனுஷன் நமக்கு லேபிள் போடலாம், மனுஷன் நம்மை தள்ளிவிடலாம். அகைன் ஸ்தேவான் சொல்றாரு, என் தேவன் மனுஷன் புறக்கணிச்சாலும் அவர் புறக்கணிக்கிறவர் அல்ல. சொந்தங்கள் புறக்கணிச்சாலும் தேவன் புறக்கணிக்காதவர். நம்பினவர்கள் நம்மை ஒதுக்கி வச்சாலும் என் அன்பின் தெய்வம் என்னை தள்ளாதவர், என்னை புறக்கணிக்காதவர், என்னை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவர். அல்லேலூயா. நம்ம அவருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறோம். வந்து அப்பா நான் செய்தது தவறு, நீர் என்னை மன்னியுன்னு சொல்லும்போது ஒரு டீச்சர் மாதிரி ஒரு குச்சை வச்சுக்கிட்டு நான் சொல்ல சொல்ல நீ ஏன் செய்கிற, திருப்பி திருப்பி ஏன் செஞ்சுட்டு வர அப்படின்னு கேட்கல. அப்பா நீர் என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லி நான் கண்ணீரோடு கூட உண்மையாக அவரை தேடும்போது கர்த்தர் என் பாவங்களை கழுவுகிறார், என்னை புதிய மனுஷனாய் மாற்றுகிறார். மனுஷன் எனக்கு லேபிள் குத்தலாம், உலகம் எனக்கு லேபிள் குத்தலாம், எனக்கு பின்னாடி இருக்கிறவர்கள் என்னை பற்றி குறையா பேசலாம். உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் நம்மை புறக்கணிக்கிறவர் அல்ல. சொல்லுங்க, என் தேவன் என்னை புறக்கணிக்கிறவர், கைவிடுகிறவர் அல்ல. அவர் என்னை தூக்குகிறவர், அவர் என்னை தூக்குகிறவர். அவர் குற்றம் கண்டுபிடிக்கிறவர் அல்ல, குற்றத்தை மாற்றுகிறவர், குற்றத்தை கழுகுகிறவர். எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்க? இந்த காலை வேளை கர்த்தர் புதிய சிருஷ்டியாய் மாற்ற விரும்புகிறார். இந்த ஸ்தேவான் மூலமாய் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எத்தனை வாக்குவாதங்கள் நமக்கு எதிராக எழும்பினாலும் ஸ்தேவான் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். நமக்கு எதிராய் பேசுகிறவர்கள் நம்ம எதிராய் பேசணும்னு அவசியம் இல்லை. நம்ம குறையா குற்றம் கண்டுபிடிக்கணும், நம்ம குறையா குற்றம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வார்த்தையினால் காயப்படுத்துகிறவர்களை நாம் காயப்படுத்தணும்னு சொல்லுங்க. நான் காயப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். நான் காயப்படுத்துகிற ஊழியம் செய்யல, காயம் கற்ற ஊழியத்தை செய்கிறேன். நான் இயேசுவின் பிள்ளை. என்னை அநேகர் காயப்படுத்தினாலும், ஆமென், என் மாம்சம் சொல்லுது கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. அவன் ஒரு பல்ல உடைச்சா நீ போய் 2 பல்ல உடன்னு சொல்லி என் மாமிசம் சொல்லுது. உன் பிள்ளையை பற்றி பேசினா, உன் குடும்பத்தை பற்றி பேசினா, உன் சபையை பற்றி பேசினா, உனக்கு விரோதமாக உன்னை காயப்படுத்தினான், அவன் ஒரு காயப்படுத்தினா அவனை போய் 2 காயப்படுத்துன்னு சொல்லி எனக்குள்ளே இருக்க மாம்சம் சொல்லுது. அதே நேரத்தில் எனக்குள்ளே இருக்கிற ஆவி சொல்லுது, அவன் தான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டு இருக்கான். ஆமென். அவன் விதைக்கிறத அறுக்க போகிறான், அவன் விதைக்கிறத அறுக்க போகிறான். விதைத்ததை அறுத்துத்தான் ஆக வேண்டும். சொல்லுங்க, விதைத்ததை அறுத்து தான் ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆண்டவரே அவன் விதைக்கிறான் தெரியாமல், இப்போ அவன் சரியா, இப்போ விதைச்ச உடனே அறுக்கிற காலம் இல்லை, விதைச்சிட்டு வெயிட் பண்ணுற காலம் இருக்குது. ஆண்டவரே தப்பா முறைகேடா பிரியம் இல்லாமல் கர்த்தர் வார்த்தைக்கு முரண்பாடாக விதைச்சிட்டே இருக்காங்க. ஆண்டவரே அவர்களுக்கு வருகிற அழிவிலிருந்து அவர்களை காத்து கொள்ளும் சொல்லி காயம் கட்டுகிற ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் அவன் விதைச்சான், அதனால அவன் அப்படியே அது இல்லை,
நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பண்ணால சரி நான் அவனுக்காக ஜெபம் பண்ண. அப்படி இல்லை. ஆண்டவரே, அந்த விதைச்சு வருகிற அந்த வேதனையிலிருந்து இவர்களை காத்து கொள்ளும் ஆண்டவரே. அப்போ நம்மளை கர்த்தர் காயம் கட்டும் ஊழியத்தில் அழைச்சிருக்கிறார். ஸ்தேவான் காயம் கட்டுகிற ஊழியத்தை செய்ய கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நமக்குள்ள கொடுத்துரு. எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? ஆமென். இப்போ என்னுடைய மனசாட்சி அப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை செய்யும்போது எனக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகள், எனக்கு எதிராக வருகிற சூழ்ச்சியை தேவனுடைய பலத்தினால ஜெயிக்க முடியும். ஆமென். ஸோ வருகிற வார்த்தையை தொடர்ந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 2வது பாட்டா என்ன நடந்துச்சு, ஸ்தேவானுடைய முடிவு எப்படி இருந்துச்சு, அந்த முடிவிலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன சத்தியத்தை கொடுக்கிறாருக்கான்னு சொல்லி வருகிற வார்த்தை நாம் பார்க்க போகிறோம். இருக்க இடத்த எல்லாரும் ஏன் நிற்போம்.